அடுத்து நம்ம போக போற இடம் வந்து பேம்ஃபோர்ட் எட்ஜ். ஆக்சுவலா அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாப் மவுண்டெயின்ல வந்து மேல போய் வந்து அங்க ஒரு கல் இருக்கும், ஷார்ப்பான ஒரு எட்ஜ் கல். அந்த இடத்துல வந்து போய் உட்காந்து ஒரு போட்டோ எடுக்க போறோம். ஸோ வேற லெவல்ல இருக்குது அங்க. இந்த இடம் வந்து நம்ம டாப் பீக்ல இருக்கு. ஆக்சுவலா இங்க வந்து நம்ம அந்த மலை மேல இருக்குதான், அந்த மலை மேல வந்து நம்ம ட்ரெக் பண்ணி போகணும். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நல்லா தான் ஒரு போட்டோ ஷூட் பண்ணலான்னு பார்த்தா சர்க்கிள் கொஞ்சம் கூட ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்க போக போறோம்னா அந்த மலையோட அந்த டாப்புக்கு போக போறோம். ஸோ பாத்துறாடே ஐயோ போச்சே பாத்து இரு நாரா போ. கல்யாணம் வயசு இருக்கு, கண்டிப்பா வந்துரு. வாழ்க்கையில பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அவ்வளவுதான் முடியும்னா வலிக்க விட்டுச்சுனா தான் பிரச்சனை. ஓ குரலி வித்தையா நம்ம அட்வென்ச்சர் பண்றோம். அந்த மலைக்கு போறோம், அந்த எண்டுக்கு போறோம். அந்த வீக்ல என்னால முடியும். நீங்க ஒரு செட்டப் பண்ணி ஏறி ட்ரை பண்ணி இதுல கால் வைடா. அங்க வைக்காத பாத்து மாட்டி வாங்கலாம். அங்க இருந்தே வாங்கலாம். நீங்க ப்ரோ இங்க பாரு, நான் பண்ண மாதிரி பண்ணு ப்ரோ. அப்படியே பிரஸ் பண்ணு. அவ்வளவுதான் ப்ரோ. பாத்து வா, அந்த கால் வைக்கும்போது கொஞ்சம் பாத்து வா. ஆமா இங்க ஏறி வந்தா சரி. பெரிய சைன் ஷாட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பெஞ்சே வளச்சிட்டோம் நாங்க. பாத்து வாங்க அப்படியே. அவ்வளவுதான். இது செம்ம ஈஸில. அவ்வளவுதான் கைஸ், சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம். இப்போ நம்ம அங்க போறோம். அங்க போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன். எனக்கு தெரிஞ்ச அங்க ஒரு ஊர் இருக்கு, ரோட் போகுது. என்னடா இது அப்படி இருக்கு? அல்டிமேட்டா இருக்கு அந்த இடம். ஆனா அந்த எட்ஜ்ல போக முடியுமா? ஆனா வழி இருக்கு பாரு, போது பாரு, பாத்துலாம். அதுக்கு ஏதோ ஊர் இருக்குங்க, அந்த ஊர் மேப் போட்டா போலாம் நினைக்கிறேன். அந்த ஹிமாலயஸ் மாதிரி இருக்குல்ல அது. மார்ஷல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆமா மார்ஷல்ஸ் இருக்கு. சோ गाइस நம்ம வந்து கார்ல வந்து மார்ஷல் ஸ்பீக்கர் வந்து விட்டுட்டு வந்தோம். அதை எடுத்துட்டு வந்து அப்படியே மேல ஹைட் பண்ணலாம். ஐயா மேன் உட்கார்ந்துறேன் நான். போடு. நாய் ப்ரோ, நாய் ப்ரோ. மேல ஐஸ் இருக்கு போல. ஐஸ் பால் தூக்கி போடுறாங்க. இல்ல அங்க ஐஸ் இருக்கு, நிறைய ஐஸ். அங்க ஐஸ் இருக்குடா. இங்க பாரு ரிலு, இங்க பாரு கீழ வா, இங்க வா, அப்படியே காமிங்க. ஐஸ் பால் தூக்கி சோ गाइस ஆக்சுவலா நேத்து வந்து ஃபுல்லா வந்து இங்க ஸ்னோஃபால் ஆயிருக்கு. அதனால ஃபுல்லா ஸ்னோவா இருந்திருக்கு. இப்போ வந்து மெல்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாயிடும். இதெல்லாம் இன்னும் ஃபுல்லா கரைஞ்சிரும். நல்ல வேலை மார்ஷல் ஸ்பீக்கர் எடுத்து வந்து பெஸ்ட் திங்கிங்க. செம்மையா இருக்கு வைப் பண்றது. நீதான் யாரு? இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குமா மேல போறதுக்கு? இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கு மாதிரி. 15 மினிட்ஸ் அவ்வளோ தூரம் போகுது. ஆனா மேல எல்லாம் லைட்டா அங்கங்க ஸ்னோ ஐஸா இருக்கு. மேல போக பாருங்களேன், கீழே எல்லாம் பாருங்களேன், அப்படியே ஐஸா இருக்கு. ஸோ கைஸ் இங்க வரதுக்கு நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, கொஞ்சம் அந்த ஹைக்கிங் ஷூஸ்லாம் போட்டுருவாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபிட்னஸ் கிடைக்கும். நிறைய பேர் விழ மாட்டோம். நான் வந்து அதனால தான் நான் விழுந்தேன். ஸோ கைஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு டாப் எண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், பார்க்கலாம். கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப செங்குத்தாக போகுது பாதை இங்கே. அண்ட் நம்ம இன்னும் மேலே ஏறுறதுக்கு அவ்வளோ தூரம் ஐயோ தெரியுதா? அந்த எண்டுக்கு போகணும் நம்ம. யார் பாட்டு போடுறா? நல்ல பாட்டா மாத்துங்க. இதென்ன பாட்டுன்னு எனக்கு புரியல. ஏய் ஃபோன் ஃபுல்லா ஐஸ்டி. சம்ம பாட்டு மச்சா போடு. காத்தாடி போனாடுது. So guys, ஐயோ மூஞ்சில போட்டா. So guys இங்க ஃபுல்லா ஸ்னோவா இருக்கு. ஏமா அடிக்காதீங்க, டேமேஜ் நேரமா அடிக்காதீங்க. இவங்கலாம் ஸ்னோ அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நான் வந்து அடிங்க சீதா மேல போடுங்க எல்லாரும். இல்ல ஏன் மேல மவுண்டனோட டாப்ல இருக்கும். மாறி வீடியோ எடுத்துருக்கோம். எல்லாரும் போன டெட் ஆக போகுது. அண்ட்
எனக்கு ஃப்ரீசிங் ஆகுது ரொம்ப கை. அந்த இவங்கெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன கையை வைக்காதீங்கடா கீழே போய்டும் சொல்லி நான் இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியும். அதனால பேக்கெட்குள்ளேருந்து கையே எடுக்கல. ஐஸில் ஜாலியாக விளையாட்டி இப்போ எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. நம்ம ஸ்டில் மேலே போகலாம். ஸோ கைஸ், இந்த டே வந்து என்னால் லைஃப்லேயே மறக்க முடியாது டே. செம்ம ஒரு அட்வென்ச்சரிஸ்டான ஒரு யூகே வந்தா இந்த இடத்துக்கு நீ வந்து மஸ்ட் விசிட் பீக் டிஸ்ட்ரிக்ட் பேட்ஃபோர்ட் எட்ஜ். மறக்காதீங்க, இந்த இடத்த வந்து கண்டிப்பா பாருங்க. யூகே வந்தா இதெல்லாம் வந்து சுத்தி பாரு, வெறியா இருக்கு அப்படியே. ஃபைனலாக வந்து நம்ம பேம்ஃபோர்டுக்கு வந்ததுக்கு பேம்ஃபோர்ட் எட்ஜ் அந்த பாயிண்ட்ல இருக்கும். இதுதான் அந்த பேம்ஃபோர்ட் எட்ஜ். ஸோ இங்கேருந்து அந்த ஃபோட்டோவில் அங்கே போய் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும். அதுதான் நம்மளோட டாஸ்க். ப்ரோ வரியா? அங்கே போகிறோம். வரியா? வா 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 வா. வந்து நாங்கள் அந்த பெரிய மவுண்டன் வந்து ட்ரக் பண்ணி வந்து இப்போ கீழே வந்து உக்காந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து கையெல்லாம் வந்து ஆக்டிவிட்டே ஆகல, அப்படியே ஸ்டக்கான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹீட்ரு போட்டு நாங்கள் வந்து ஹீட்டரில் வார்ம் பண்ணிட்டுருக்கோம் கையை. கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகிட்டு இருக்கோம். அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் இன்னும் வரல. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து உட்காந்துட்டோம். ஸோ ஹாய் கைஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே முடிச்சாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து தங்குறதுக்காக ஒரு இடத்த பார்த்துருந்தோம். ஆனால் அந்த ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 பேருக்கு வந்து அக்காமடேஷன் புக் பண்ணிட்டோம். இன்னும் 2 பேருக்கு வந்து அக்காமடேஷன் புக் இல்லை. அதனால நானும் ப்ரோ வந்து கார்லேயே உட்காந்து படுத்துட்ருக்கோம். இப்போ வந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். உள்ளே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க, அவங்கள நாங்கள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஹலோ, சொல்லு. சரி ஓகே. எப்போ 18 + 18 36. சைக்கோங்களா, காலை கட் பண்ணிட்டு டோரை தர. ஸோ கைஸ், இப்போ என்ன சீனுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆளுக்கு 18 பவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கட்ட சொல்கிறாங்க. அதுதான் எங்கள் சீனு. ஏதோ ஒரு பரவாயில்ல, வெக்கமாவே இல்லையாடா. இப்போ ஃபைனலாக வந்து அவங்க வந்து 18 பவுண்டுக்கு ஒத்திருக்காங்க ஒரு ரூமுக்கு. எப்படியா இருக்கு ரூம்? இந்த வீடை பாருங்க. ஸோ இதுதான் வீடு பின்னாடி. ஸோ 18 பவுண்ட்ஸ் ஆகுது. இந்த இங்கிலீஷ் படத்துலலாம், ஹாரர் படத்துலலாம் திருட்டுத்தனமா இருப்பாங்க. அந்த மாதிரி அப்படிதான் திருட்டுத்தனமா உள்ள போயிடலாம் தான் பார்த்தோம். 3 பேருக்கு புக் பண்ணிட்டு. இந்த மேல ரூம் பார்த்தீங்கன்னா சத்தியமா ஹாரர் படத்துல. அப்படியா? அப்படியா போயிருக்கலாம். பட் அதே வீட்டில் கீழே தங்கிட்டு இருக்காங்க, அதனால தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இல்லைன்னா வந்து நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்திருப்போம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக வந்து கார்லேயே வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து முடியல. ஸோ இப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் அவங்க கிட்ட கேட்டு பார்த்தோம். அவங்க வந்து ஆளுக்கு 18 பவுண்டு நைட்டு தங்கறதுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாடா? ஸோ அதனால வந்து ஹெட்டோரில். ஸோ நான் வந்து வீட்டை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கும் சீரியஸாக அதில் இவங்கெல்லாம் போயிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டை கண்டுபிடிச்சாச்சு. வீட்டை முடிக்கலாம். லாஸ்ட் மினிட்ல புக் ஆயிடுச்சு அந்த வீடு. 15. வாவ், ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து இங்கே டபுள் பெட்டு, டெரஸ். என்னடா பண்ற? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. வண்டியில தூங்கி இவ்வளோ நேரம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. டீ காஃபீஸ், கிட்கேட், அண்ட் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஓவன் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பெட் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து இங்கே கெட்டில் இருந்தது. இந்த கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் வந்து இந்த ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 4 டீ பேக் போட்டுக்கிறேன். அதுக்கு அது 4 டீ பேக் போட்டு நல்லா வந்து ஊறி இருக்கும். 4 டீ பேக் போட்டு 4 டீ பேக் போட்டிருக்கேன் ஒரே இதில். என்ன பண்ணி வச்சிருக்கேன்? 4 டீ பேக் போட்டு அந்த தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். இந்தியன் டீ மாதிரி பண்ணலான்னு. ஒரு இங்கிலீஷ் டீ பிடிக்காது எனக்கு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கப்பில் இருக்குல்ல அந்த பால் எடுத்து ஃபர்ஸ்ட் லாட்டை மாதிரி நல்லா அடிச்சு அப்படியே ஒரு ஃபோம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டீ ரேசன்ஸ் அடிச்சு ஃபார்ம் ஆக்கிட்டு ஊத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஊத்திடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்தியன் டீ ரெடி ஆயிடும். ஈஜியன் டீ இஞ்சி இல்லையே, அது இஞ்சி டீ இல்ல, இஞ்சி ஏலக்காய் போன்ற அனைத்து வகை மூலிகளும் இதுல ஆசீர்வாதம். எல்லாத்துக்கும் ஆட்டா மத்ததுக்கு டாட்டா ஸ்வீட் ஆர் ஸ்பைஸ் எல்லாமே அது ஆசீர்வாத ஆட்டா. அது ஆசீர்வாதம் த்ரீ ரோசஸ் டீ. அண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டா போட்டு எத்தனை பேர் டீ 3 பேர் தானே போடுறோம். பார்த்து என்னயா பண்ணிட்டு இருக்க? கீழே கொட்டது என்ன பண்றதுன்னு அதான் உங்க அப்பா அவங்க அப்பாவை தான் எழுதுனாங்க. அந்த கப் எடுத்துக்கிடு. என்ன ஒரு வலிக்கலையே. ஓ அப்ப அதுக்கு கேக்குறியா? நானும் கெட்ட மனசுல கேக்குறியான்னு சொன்னேன். ஆனா ஃபேமஸ் ஆயிடும், கவலைப்படாத. வந்து பெருமைப்படுவாரு, ஓ அவ்வளவு பெரிய ஆள் கூட எல்லாம் சேர்ந்து சுத்திருக்கியா? கிரிஞ்சு வேற ஒண்ணும் இல்ல. இது போடல அடியே சக்கரை கட்டி காஃபில கலந்து கட்டி அம்மா கலந்து கொட்டி பிஸ்கெட் இருக்காங்க இல்லல பின்னாடி இருந்து அங்க பத்தியில பின்னழகு. இங்க பாரு உன் வீலாகுல சித்ரா மேடம் காமியம். ஓ ஏ இதுதான் ஜானகி, இது சித்ரா. அது சின்ன கோயில் சித்ராவோ? ஆமா சின்ன குயில் சித்ரா. சரி சக்கரை இங்க கண்டுல இது சின்ன சரி நீ மூடு போர்க்கு எடுத்து மிக்ஸ் பண்ணு. நின்றதா இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? உங்களுக்கு தெரியும் ஐயோ பிடிக்க வந்துட்டாங்க. ஐயோ ஐயோ போலீஸ் ரெட்டி ரோஸ் ஓடுகிறேன். இல்ல இல்ல இவங்களோட ரூம் தான். கீழே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல. சரி நம்மளுக்கு என்ன பிளான்ஸ் இப்போ? வாங்க இடியாப்பம் சுட்டு நம்ம பிளான் சொல்லலாம். இது வண்டியில போக போறோம், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க போறோம். நான் அதுக்கப்புறம் ஆட்டம் ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? வாட்டர் ஐ மீன் வாட்டர் தானே சொல்லுங்க. ஏய் சொல்றா பிளான் சொல்றா பட்டுன்னு இங்க வர சொல்லுவாங்க. சொல்லுங்க. போடுறா தண்ணி ஆடுறா மாடல சொல்ல சொல்லு. லண்டனக்கா
லண்டன் அக்காடா சரி சொல்லு இப்போ என்னடா பீச்சுக்கு போறோமா நம்ம பீச்சுக்கு போறோம். ஸோ என்ன பிளான்ஸ் தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து எய்தர் பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணி தூங்குற மாதிரி ஐடியா இல்ல. ஏன்னா வந்து நாங்க இங்க எடுத்ததே வெஸ்ட். ஒரு மணி நேரம் தூங்கிட்டு இருந்தேன். நான் தூங்கிட்டேன்டா. நீங்கடா எனக்கு இல்ல. பைத்தியம் முடிச்ச மாதிரி கிடக்குறா. எனக்கெல்லாம் 1.5 மணி நேரம் தூக்கம். நேத்து நைட்டு தூங்குனது. ஆனா நீ காலைல ஃபுல்லா தூங்கிட்டு தானே வந்த. 6 மணி வரைக்கும் தூங்கினால. அதுக்கப்புறம் வந்து கைஸ் பண்றோம். அண்டிலாடாகோ எந்திரி எங்க போறோம் டெஸ்கோ போறோம் வா.